சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வெற்றி தொடர்ந்து நம்மளுக்கு, சரி 3 வெற்றி தொடர்ந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இங்கே பார்த்துக்கோங்க, இந்த மேட்ச்சில் தலைவன் தோனி போட்டு பொழந்துட்டாருங்க. கன்ஃபார்ம் சொல்கிறேன், தலை தோனி போட்டு பொழந்துட்டாங்க. 67 பால் 82ன்னு. நான் அந்த வாட்டி கொஞ்சம் பொறுமையாகவே ஆடலாமேன்னு சொல்லிட்டு தான் பொறுமையாக ஆடினேன். ஏன்னா விக்கெட் அதிகமாக போயிடுச்சு, அதனால் எனக்கு வேறு வழி தெரியாமல். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் நம்ம பார்க்கலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா 4th மேட்ச் தான் நம்ம ஆட போகிறோம். நான் கொஞ்சம் மேட்ச் தான் ஆட போகிறேன். டேபிள் அந்த டாப்பில் இருக்கும். ஒரு மேட்ச் பார்த்திங்கன்னா டை ஆகிருக்குதுன்னு போட்டிருக்காங்க. சீசன் ஸ்டாண்டிங்ஸ்லாம் நமக்கு தெரியாது. வாங்க சீக்கிரம் போவோம் உள்ள. எவ்வளோ நான் காத்துட்ருக்கேன் இன்றைக்கி மேட்ச்சில் என்ன நடக்க போகுதுன்னு. தோனி பார்த்துக்கோங்க. என்ன ஜெர்சி நம்பரு? கஸ்டமைஸ். ஓய் ஒன்றும் வேணாம்ப்பா. என்ன நம்ம வேணால் பிளேயர் மாற்றலாமா? இருங்க, சேஞ்ச் ஸ்குவாடில் இருந்தால் நல்ல பிளேயர் இருக்காங்களா பெட்டரான்னு பார்ப்போம். இன்னும் யார் நம்மளுக்கு எப்போ இருக்கா? பியூஷாவா? இவன் பேர் என்ன? பிருத்விஷா, புவனேஸ்வர் குமார், ஜானி பேரஸ்டோ, ஃபேஃப் டூப்ளசி எவன்டா ஓரம் கட்டி வச்சது? அடப்பாவி, ரஷித் கான் பவுலர்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபேஃப் டூப்ளசி எடுத்து உள்ளே போட்டாச்சு. இதாங்க இன்னைக்கான டீமு. ஃபேஃப் டூப்ளசி மட்டும் உள்ளே இருக்காங்க, மற்றவங்க வெளில போயிருக்காங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேமரா அதெல்லாம் கண்டுக்காதீங்க, வாய்ஸ்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா நான் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பில் தான் நான் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோவை. ஓகே, நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்படியே லைக்கையும் பண்ணிடுங்க தயவு செய்துப்பா. ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு அதுவும் 5 or 3 தான் இருப்பீங்க. சரி 5 இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்துன்னு பேட்டு 5 பேர் தான் இருப்பீங்க. தயவுசெய்து பார்க்கறது ஒரு 6 பேராக இருந்தாலும் நீங்கள் பண்ணால் தான் எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தயவுசெய்து புது சேனல் வேறு, ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. இப்போ யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். லைக் பண்ண கூட தேவையில்ல, லைக்கெலாம் ஓரங்கட்டி வச்சுருங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் கூட நீங்கள் இப்போ பண்ணலாம். கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. யார் பண்ணீங்கன்னு தெரில, ஆனால் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா முட்டையிலேருந்து நம்ம இப்படி வந்துட்டோம், அதான் நான் சொன்னேன். விளையாட்டு நான் வேறு ஒன்றும் இல்லை. ஷோ என்னடா இது, அதே மிஸ்டேக்கை திரும்பியும் பண்ணிட்டேனே. இல்லைங்க, இந்த ஷாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஷாட்டு. யார் கேட்டாலும் சொல்லுவாங்க இது கேவலமான ஷாட் தானே. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்படி அடிக்க வேண்டிய பால்னா, இப்படி அடிக்க வேண்டிய பால் நான் பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு கொடுக்காம அடிச்சுனா கொடுத்துட்டு அடிச்சுனான்னு தெரில, பொறுமையாக போயிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தயவுசெய்துப்பா சப்ஸ்கிரைப் லைக் 2 பண்ணுங்கள். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அதாவது 1 கூட நீங்கள் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க தயவுசெய்துப்பா. இந்த ஷார்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விட்டு தட்டு. ஓகே, இவ்வளோ தான் இது. சரி, எதுக்கு நம்ம இன்னொரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு, இதுக்கும் இந்த விக்ட்ரியை காமிச்சிக்கலாம் தான் சொன்னேன், ரெக்கார்ட் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. ஹேட்ரிக் போட்லிங்க, மயங்க் அகர்வால் போட்டு பொழந்துட்டார் அந்த 3 பால்லையே. சூப்பர் பேட்டிங் ஃப்ரம் மயங்க் அகர்வால். பேரே வாயிட வர மாட்டேங்குது. மயங்க், ஐ திங்க் மயங்க் தான் நினைக்கிறேன். எப்பா பார்த்தாடுப்பா. ஓகே, ரன் ரேட் 12. அச்சச்சோ, சூப்பருங்க, தப்பிச்சிட்டோம். ஐயோப்பா, ரொம்ப நன்றிப்பா தெய்வமே. யாருப்பா நீ? என்னங்க இப்படி போடுறான்? ஸ்விங் பவுலருங்க, அடப்பாவி. அடே சூப்பர்ரா, இப்படி தானே ஓடணும் நீ மாதிரி. இப்போ ரெடி ஆகிட்டோம். சாவடி. அச்சச்சோ, கைக்கே கேட்ச் கொடுத்துருங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு இன்னும் 8 விக்கெட் இருக்குது. என்னன்னா தோனி ஃபினிஷரு ஆஷிஷ் நேரா, அதான் ஆஷிஷ் நெய்ர் அப்படின்னு போட்டு வச்சுருக்கானுங்க. நல்ல பேரடா அவங்களுக்கு. வேணாம், ஹேட்ரிக்கா வரப்போகுதுன்னு தான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே சூப்பர்ரா, இப்படிலாம் கேவலமாக எவனும் ஆட மாட்டான். லெஃப்ட் ஹேண்டர் என்னதான் இவருக்கு கடந்த சில மேட்சஸில் அடிக்கலனாலும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இவர் தாங்க அடித்தார். என்னை கேட்டால் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இவர் மட்டும் இல்லைன்னா நம்ம தோற்றுருப்போம். ஏன்னா வரவங்கெல்லாம் போட்டு விக்கெட் எடுத்துகிட்டே இருந்தாங்க, ஆனால் இவர் மட்டும் வந்து ஒரு ஆட்டத்தை ஆடி போனார். அந்த ஒரு ஆட்டத்தினாலேயே நம்ம ஜெயிச்சிட்டோம்.
இவருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ சுரேஷ் ரெய்னா, நீங்கள் ஒரு லெஜெண்டு. அப்படியே வந்து உங்களுக்கே தெரியும், ரெண்டு தான் ரிட்டையர் ஆனாலும் அன்சோல்ட் ஆகி ரிட்டையர் ஆனதான் எனக்கு இன்னும் ஒரு மாதிரியாக இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா அன்சோல்ட் ஆகிட்டார், அது வந்து ஆக்ஷனில். அதனால தான் எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஆனால் இவர் ரொம்ப நல்ல பிளேயருங்க சுரேஷ் ரெய்னாலாம். யாருமே கண்டுக்க கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இவரும் ரிட்டையர் ஆக வேண்டிய வயசுன்னு தான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க, பார்த்தீங்கன்னா கடைசி ஏபிடி ரிட்டையர் ஆனாங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லீக்லாம் ஆடிட்டுருக்கதா கேள்விப்பட்டேன். ஒரே ஒரு ஷார்ட்லேயும் பார்த்தேன். அவங்க இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லீக்லாம் ஆடிட்டுருக்காங்க. அவர் மட்டும் ஐபிஎல்லையும் ஆடுறேன் அப்படின்னாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, ஏன்னா ரிட்டையர் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறது, நல்ல ஸ்ட்ரோக்குங்க, காலுக்கே போட்டான் ஃபுல் டாஸாக. இந்த ஹார்டு மூடில் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க எப்படி எந்த சைட் போக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறேன்னா, ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்ல. போகிறீங்க, பார்க்குறீங்க, எந்த சைடு நிற்கிறாங்கன்னு பாருங்கள், அவங்க லைனை பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா ஒரு ரைட் ஆஃப்னா அடப்பாவி. சிராஜ் இவர் பவுலிங் நான் கன்ஃபார்ம் போட வைப்பேன். ஏன்னா இவர் இல்லைன்னா அந்த கடைசி 2 ஓவர் செம்ம போச்சுங்க. 2 ஓவர்லாம் த்ரில்லுங்கிற ஒன்று நம்ம அப்போயே நம்மளுக்கு வெற்றி காமிச்சிச்சு. முன்னாடி ஃபஸ்ட்டு மேட்ச்சில் என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னா, ஒன்றும் அவங்க பெருசாக பண்ணலை. அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக்கே பார்த்திங்கன்னா, அது வந்து யாரும் பொறுமைங்கிறது இவங்க யாருக்கும் இல்லை. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பொறுமையாக தான் ஆனாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியுமா தெரியல நம்ம எங்கே போகிறோன்னு. இல்லை இரு 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 நோ தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஐயோயோயோயோப்பா சாமி, 4 விக்கெட்டா, 5 விக்கெட் போயிடுச்சு 23 ரன்னுக்கு. ஆட பாவிகளா, நாட் அவுட்டா? இரு திருப்ப, இல்லை அவுட்டு. நாட் அவுட்டு தாங்க நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கேவலமாலாம் பேட்டிங் ஆனால் வாய்ப்பே இல்லை. ஆச்சுப்பா என்ன பாருங்க, இங்கே லேக் அடிக்குதுங்க ரொம்ப. அவ்வளோதான், மாட்டினா மறுகையாக தான் இன்னைக்கு போட்டு பொழந்துட்டானுங்க நம்மளை. நம்ம டெஃபெண்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன், அந்த நம்பிக்கை எனக்கு இன்னும் இல்லை. அஸ்வினி தோனி மட்டும் வேணாம் சொல்லிட்டேன். சூப்பர் தோனி ஃபேனுப்பா. விக்கெட் எடுக்கலை, எங்கள் அந்த ஓவரில் 3 விக்கெட் போயிடுச்சுங்க. ஏன்னா ரைட் ஆஃப் எனக்கு அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கா, எங்ககிட்டயும் இருக்குல்ல. இப்போ நாங்கள் போடுறோம் எப்படிலாம் போடுறனுக்கே சுருட்டுறோமா இல்லையான்னு பாருங்கடா. ரன் ரேட்டும் கம்மியாக இருக்குது. நான் என்னங்க பண்ணுறது, 40 அடிச்சிருப்போங்க விக்கெட் இருந்திருந்தா நாட்டுக்கு. ஷர்துல் தாக்கூர் ஐயோவா சாவடி. ஐயோ முடிஞ்சுங்க, கதை முடிஞ்சுங்க. இனிமேலுக்கு வாய்ப்பே இல்லை. எம்எஸ் தோனி அவுட் ஆகிட்டாரு. ஆட தெரியாமல் சுற்றுறேன், அவ்வளோதான், கதை முடிச்சிச்சு. இனிமேலுக்கு டோக்கு வச்சு வேணாம் உண்டு தெய்வம். ஓகே, உங்களை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு 10வது ஓவர் போல் கூப்பிட்றேன் உயிரோடு இருந்தால். ப்ளீஸ், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதை நீங்கள் மறட்டிங்கன்னு நினைக்கிறேன். தேவையான நேரத்துக்கு ஸ்டொக் வச்சு ஆடுற பிளேயரு. நான் இவ்வளோ நாள் ஸ்டொக் வச்சு தான் ஆடிட்டு இருந்தேன். கொஞ்சம் அடிக்கவும் தான் ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் அவ்வளோ முடியலை. ஆனால் அந்த சுடேஷனை வச்சு நான் கொஞ்சம் ஆடினாங்களா, வேறு ஒன்றும் இல்லை. இப்படி தான் வச்சு ஓடினேன். விக்கெட்டு போகக்கூடாதுன்னு பார்த்து ஆடினேன். சத்தியமாக என்னால் முடியலைன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. எப்படி ஒரு விக்கெட் கூட போகாமல் இவ்வளோ நேரம் மெயின்டைன் பண்ணுறதே பெருசு தான். அட்லீஸ்ட் முன்னாடி வந்த ஒரு ஸ்கோராவது வந்தால் தானே எங்களுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இன்னும் பொறுமையாக ஆடுறேன். பண்ணிட்டேன் சூப்பர். அதனால தான் இன்னும் அந்த பொறுமையை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு ஆடி ஒரு 100 ரன் வரணும்னா இந்த மாதிரி வர பால்லாம் நான் விடுவேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரன் ரேட் பார்த்தீங்களா, நிறைய வந்துருச்சா? வேறு வழி இல்லை நம்மளுக்கும். நம்ம ஸ்ட்ரோக் வச்சு ஆடுவோம் தான், ஆட மாட்டேன்னு இல்லை. நான் நினச்சா இன்னும் கஷ்டமாக தானே இருக்குது.
வேறு வழி இல்லை நம்மளுக்கும். ஏன்னா அப்போலேருந்து எங்கேயோ நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இந்த ரெண்டு கூட்டணி தான். எவ்வளோ நேரத்துக்கு கொடுத்துருப்பேன். எப்பா ரொம்ப நன்றிப்பா சாமி. இதை விட்டு இழுத்து அடிக்கணும். ஐயோ குடிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் 2 4 வந்துச்சு தான். ஆனால் அதை நான் காமிக்க விரும்பலை, ஏன்னா எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் ஆடவே ஏங்க சிஎஸ்கேவோட இன்னும் ஒரே ஒரு மேட்ச் இருக்குது. யாருக்கு தெரியும், பஞ்சாப் கிங்ஸோட ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மட்டும் தோற்றுச்சுன்னா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். 0.1%ங்க. அவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டில் அலைவதாக இருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா கடைசியாக ஆர்சிபி பார்த்திங்கன்னா 14 பாயிண்ட் தான் குவாலிஃபை ஆச்சு. ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லவே இல்லை. ஏன்னா அவன் இப்போயே பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட் மும்பை ஆர்சிபிலாம் வந்துட்டாங்க. ஆனால் சிஎஸ்கே குவாலிஃபை ஆக ஒரு மண்ணு வாய்ப்பும் இல்லை. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தோற்றா இப்படிலாம் ஆகலாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்கும் வழி இல்லை. ஏன்னா நீங்களே சொல்லுங்களேன், இந்த மாதிரி கேவலமான பர்ஃபார்மன்ஸாக சிஎஸ்கே அவ்வளோ கொடுத்துருங்க. இதுதான் ஃபஸ்ட் இயரு. அதனால நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆனால் நிறைய பேர் தோனியை மிஸ்டேக் சொல்கிறாங்க. எனக்கு அதை நினச்சது இன்னும் ஒரு மாதிரியாக இருக்குது. அட்லீஸ்ட் வர மேட்ச்சில் சிஎஸ்கே 5 மேட்ச்சு ஜெயிச்சு குவாலிஃபை கூட நீங்கள் நம்ப வேணாம். ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எலிமினேட் ஆகினா ஃபஸ்ட்டு எலிமினேட்டிங் டீமாக இல்லாமல் இருந்தால் எனக்கு போகும். எனக்கு அது போதும் நான் எனக்கு கேட்டால். ஏன்னா நிறையா பேர் தோனியை குறை சொல்கிறாங்க, இப்படி கேப்டன் சரியில்லை அப்படி இல்லைன்னு. அவரும் என்ன தாங்க பண்ண முடியும், அவருக்கும் 45 வயசு ஆயிடுச்சு. அவர் ஆடுறதே பெருசு. நம்ம தான் ஆடுங்கன்னு சொல்லி ஆட வச்சோம். ஆனால் இப்போ அவர் சொல்கிறத பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குங்க. இப்போ சொல்ல போதிங்க ஒரு விக்கெட்டும் போயிடுச்சுங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ்னால் அது ஹர்ஷ்தீப் சிங் கொடுத்தாங்க, இவங்களும் கொடுத்தாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் விக்கெட் ஆகிட்டாங்க. 2 ரைட் ஹேண்டர்ஸு இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதான் வரப்போகிற மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிச்சிச்சு ஒரு ஃபஸ்ட்டு எலிமினேட்டிங் டீமாக இல்லாமல் இருந்தால் நல்லாவே இருக்கும். பெட்டர் தான் நான் சொல்லுவேன். பாருங்க, ஓ ஓ ஓ ஓ அபாய மணி அடிக்குது. இப்போ அபாய சங்கு இப்போ அடிச்சிருச்சு. இப்போ பாடுறா டே சுற்றுன்னு சாவடி. எப்போ நான் பட்டா வாக்கியம் படாட்டியில் ஓடிட்டேன். நானே இல்லாட்டினா நான் ஓடி இருக்கவே மாட்டேன். அதாங்க நான் சொல்ல வரேன். என்னை கேட்டால் சிஎஸ்கேவை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா சிஎஸ்கே தான் முதல் வாட்டி இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது. நிறையா டீமு நிறையா வாட்டி இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் சிஎஸ்கே இதானே முதல் வாட்டி. அதனால் பெருசாக நான் எடுத்துக்கலை. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஷாட் ஆடி தொலையாடாடே, இதில் தானேடா விக்கெட் அடிங்க ஒருத்தர் யார் தான் தெரில. ப்ளீஸ் அதை டிஆர்எஸ் எடுத்துருந்தால் கூட ஏதாவது தெரிய வந்துருக்குமோன்னு நினச்சேன். அந்த கருமத்தில் அடுக்கலையே. அதான் அதனால் சிஎஸ்கேவை யாரும் குறை சொல்ல வேணாம் நான் நினைக்கிறேன். உங்கள் மனசில் என்ன தோணுது மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கப்பா. நான் ஒரு வாட்டியும் ஒரு வீடியோ போடுறேன், ஆனால் கமெண்ட்ஸு லைக்கெல்லாம் வருதான்னு எனக்கு தெரில. ஆமாம் வருது தான், ஆனால் கமெண்ட்ஸ் வரதில்ல. நான் தான் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு விட்றேன், இது போல் இது பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் கூட நீங்கள் பண்ண தேவைதான் நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் லைக்கை மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அதான் வந்து இம்பார்ட்டண்ட்டு. சுனில் நாராயணன் இவங்கெல்லாம் நாராயணன் சுனில் நாராயணன் சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவேன் அடிக்கடி. இவ்வளோ தாங்க இந்த பேட்டிங் சம்மரி. கதை முடிஞ்சிச்சு. எங்களுக்கு இங்கே சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் 0.1% தான். இந்த மேட்ச் ஜெயிக்கவும் 0.1% தான். சிஎஸ்கே குவாலிஃபை ஆக அடிக்கிட்டே போனால் சைபர்லாம். அதனால் நம்ம அதை பற்றி பேசக்கூட தேவையில்ல. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதை பற்றி பேசணுன்னு தான் தோணுது. ஏன்னா இந்த வாட்டி சிஎஸ்கே ஃபஸ்ட் டைம் எல்லா ரெக்கார்டையும் இழந்துட்டாங்க தான் நான் சொல்லணும். எஸ்ஆர்எச் கூட இறந்ததுலாம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க. அதாங்க இப்போ நிறையா ரெக்கார்ட்ஸ் உடஞ்சிருச்சு. அதனால அதை பற்றி பேச வேணாம், ரெக்கார்டை பற்றி பேச வேணாம். சிஎஸ்கே வேறு ஏதாவது பற்றி சிஎஸ்கே பற்றி பேசுவோம். இதுவும் சிசி தான், அதாவது சென்னை சீதாஸ். டேட்டை பார்த்தீங்கன்னா எங்கே போயிடுச்சுன்னு. ஸோ ரன் ரேட்டை வளர்த்துட்டு இருந்தேன் நம்ம, இப்படி ஆகிட்டோமே. வீரேந்தர் குமார் ஐ திங்க் இந்த பேர் தான் நினைக்கிறேன். ஒரு சிங்கு போட்டு சாவடிச்சாரு. நானும் அப்போ எனக்கு சிங்கிள் தான் வச்சுட்ருக்கேன்.
யாருமே ஒரு 4 கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஹைலைட்ஸில். உண்மை சொன்னால் இந்த ஹைலைட்ஸ் கூட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஸ்டாப் பண்ணி போடலாம். அட்லீஸ்ட் ஒரு ஓவரை ஃபுல்லாக போட்டு அடுத்த 4 ஓவர் இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ நாள் விக்கெட் ஆகாமல் இருக்கிறது நல்லது தான் என்ன கேட்டால். ஏங்க இங்கே ஒரு குரூஷியல் 4 அடிச்சிருக்காங்க ஹர்ஷ்தீப் சிங். கன்ஃபார்ம் இந்த வாட்டி அவங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்சா. ஃபஸ்ட்டு இவங்க ஜெயிக்கிறதே கஷ்டம். தெய்வமே தேங்க்யூ. ஒரு 100 ரன் அடித்து ஒரு 115 முன்னாடி அடித்த மாதிரி அடித்தாதான் உண்டு. ஏங்க நான் 2 மேட்ச்சில் 150 அடித்தேங்க. நீங்களே கேளுங்களேன். அது எங்கே இது எங்க. அந்த வாட்டி கொஞ்சம் ஈஸியாக டீம் தான். அதுவும் பவுலர்ஸு இந்த மாதிரிலாம் ஆகலை. ஆனால் இந்த டீம் அப்படி இப்படி ஸ்விங்கு பண்ணுறாங்க, ஸ்பின் போடுறாங்க. அதனால தான் சரி இதோட இந்த வீடியோ இதை ஸ்டாப் பண்ண. எங்க இந்த பால் எதுவும் நடக்க போகுது, அதனால் நான் இப்போ ஆன் பண்ணிக்கிட்டேன். இவர் 47 வேறு இருக்காங்க. இப்போ ஒரு 4 அடிக்கலாம் நான் ட்ரை பண்ணுவேன். சாவடி. ஐயோ வீரபத்ரா. ஐயோவா தப்பிச்சிட்டேன். தலைமை வச்சு கிஷான் சர்மாவா? கிஷான் என்னமோ வருமே. கே சர்மா என்ன கிஷான் ஜாம். கரண் சர்மா. இப்போ ஞாபகம் வருது பேர் கரண் சர்மா. ஃபேக். நான் டொக்கு தான் வைக்க போகிறேன். வேறு வழி இல்லை நம்மளுக்கு. 49 ரன்னுக்கு வந்திருக்காங்க 45 பாலில். இந்த பாலில் ஒன்று இவங்க 50 அடிப்பாங்க, இல்லாட்டினா இவங்க அவுட் ஆவாங்க. ஓவர் பவுன்ஸுங்க. ஒன்பிங்க. ஓகே ஒரு வழியாக ஆஃப் சென்ச்சுரி அடிச்சிட்டாங்க. இந்த ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்த்து கற்றுக்கோங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. 50 அடித்தது ஒரே ஒரு 6 5 4 தான். என்னன்றீங்க? நான் வீடியோ எடுக்க விரும்பலை. ஏன்னா நான் அப்போ எவ்வளோ கீழ் தளத்தில் இருந்தேன்னா 50 ரன்னும் நம்ம தான் இருந்தேன். விக்கெட்டா நினச்சேன். ஓகே இதெல்லாம் வழக்கம்தான். இப்போ ரொம்ப ரொம்ப கீழே இருந்த ரன்னில் அதே மாதிரி நீங்கள் விக்கெட்லேயும் கீழே இருந்தேன். அதனால் கன்ஃபார்ம் நீங்கள் திட்டுவீங்க. அதனால் நான் ஆஃப் பண்ணல, ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். முடுக்கு பொறுத்தது போதும் பொங்கியல். ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வெற்றிகரமாக லெஃப்டில் ஓவினோவா தாமஸ். என்ன பேர்ல அது? என்ன கரும பேர்ல அது? ஓ தாமஸ் ஏதோ ஓ தாமஸ்ன்னு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்துக்கோங்க. ஃபுல் நேம் எனக்கு தெரியலை. ஓ தோமஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் 51 ரன்னுக்கு 49 பால்ஸில் அவுட் ஆகிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 106. அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினவன் தான் நம்ம தோனி. ஆனால் அவர் அவுட் ஆகிட்டாரு. 209 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடின மயங்க் அகர்வால் காலி. எல்லோரும் காலி. சிம்பிள் சொன்னால் ஆல் அவுட் 107. இதை எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பேன். நான் ஒரு 15 ஓவர் போல் டிஃபெண்ட் பண்ணிட்டு வரேங்க. எப்படி டிஃபெண்ட் நாங்கள் பண்ணுவோமா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ரன்னு போச்சு ரொம்ப. இவ்வளோ நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியாது. இதுக்கு மேலே கொஞ்சம் டொக்கு தான் வச்சாங்க. பிரச்சனை இல்லை. நிக்கோலஸ் பூரன் அவர் மட்டும் உயிரோடு இருந்தார். அவர் தான் என்ன பண்ணுறது ஒன்றும் தெரில. ஃபுல் டாஸ் பாலா தூக்கி போட்டான். புடி அவுட்டு. ஹர்ஷ்தீப் சிங் ஊத போகிறான் சங்கு. சூப்பருங்க. ஒரு தரமான விக்கெட்டுங்க. இங்கே 5 விக்கெட்டு. நீங்கள் மட்டும் தான் ரைட் ஆஃப் ஸ்பின் போடுவீங்களா? நாங்களும் போடுவோம். புடி சூப்பர் ஃபீல்டிங்டா. ஃபீல்டிங் யாருன்னு தெரில. ஓகே டெஃபெண்ட் பண்ணுவோமான்னு தெரில. தெய்வமே வீரமே ஜெயம். இப்போ நீங்கள் ஒன்று கேட்குறது எனக்கு புரியுது. என்ன இதே ஃபீல்டிங் வச்சுருக்கேன்னு.
இப்போ இருக்கிற நிலமையில பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஒரு பாலுக்கு ஒரு சிங்கிள் ஓடாலும் ஜெயிச்சிடலாம். அதனால தான் நான் சிங்கிள் தான் ஓட விடாமல் பார்த்துக்கிறேன். இப்போ விக்கெட்டு செம்ம பாலுங்க. தெரியுங்க இவரை பற்றி எனக்கு நல்லாவே, இவருக்கு கடைன்னு விக்கெட் எடுத்துருவான்னு. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா இப்போலாம் பண்ணிட்டேன். எப்படின்னா இதே ஃபீல்டிங் வச்சுட்டுங்க சிங்கிளோடய ஜெயிச்சிருவாங்கன்னு. ஆனால் இந்த ஓவர் டாட் ஆனால் வேணா அடுத்த ஓவர் ஆனால் ஃபீல்டிங் மாற்றிக்கலாம்னு நினச்சேன். நான் எல்லா வாட்டியும் இதே ஃபீல்டிங் தான் வச்சுருந்தேன். ஒரு பவுண்ட்ரியே அவ்வளோ போகலை. ஓகே, இங்கே பார்த்துப்பீங்க. இங்கே பார்த்துக்கோங்க யார் யார் விக்கெட் எடுத்துக்காங்கன்னு. தலைவர் ஹர்ஷ்தீப் சிங் 2 விக்கெட்டு. ஆனால் செரால்ஸ் இருக்கான் பாருங்கள், அவன் எடுத்தனால தாங்க நம்ம இன்னும் இந்த கேமில் ஸ்டில் அலைவாக இருக்கும். ஏன்னா தலைவன் தான் 3 விக்கெட்டு, வெறும் 10 இருந்தான் 3 ஓவர் போட்டு. அதனால தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட, வேறு ஒன்றும் இல்லை. இல்லாட்டினா நீங்கள் கேட்பீங்கல்ல, டவுட் இருந்தால் கேட்பீங்க, யார் இவ்வளோ விக்கெட் எடுத்தானு. லசித் மலிங்கோட பவுன்ஸ் போட்டே கொல்லலாம் வாங்க. ஃபீல்டிங் சிஸ்டம் மாட்டிக்கலாம். இதுக்கு மேலே இவங்க ஃபீல்டிங் சிஸ்டம் மாற்றிக்கணும். ஆனால் 24 பாலில் 34 அடி. இல்லை இதுதான் கரெக்ட். விக்கெட்டா விக்கெட்டா விக்கெட்டா. ஷோ, இந்த வாய்ஸை கேட்டு நீங்கள் பயந்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த வாய்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. 6 விக்கெட்டுக்கு 78 அடிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லை, நான் அதை காமிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிங்கிளாக தான் டீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிங்கிளாகவே டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா டார்கெட்டே 108 தான். ஏதோ 3-4 4 தான் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அடிப்பொலி விக்கெட்டு செம்ம பாருங்க. லசித் மலிங்கா வந்தார். இன்னும் 2 தான் கொடுத்துட்டு இருந்தாலும், ஆனால் இந்த வாட்டி விக்கெட் அதிசயமாக எடுத்துட்டாரு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு விக்கெட்டு 7 விக்கெட்டுங்க. ஹார்ட் மூடு உங்களுக்கே தெரியும், ஹார்ட் மூடு எப்படி இருக்குன்னு. கஷ்டம்தான் ஆடுறது, ஆனாலும் நான் ஆடிட்டுருக்கேன். அதுக்காகவே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு ஹார்ட் மூடு விளாட்றோன்னு நான் சொல்லவே மாட்டேன். வேறு எதுவும் விளாடி இருக்கலாம். அவங்க சேனல் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போடுற பால. ஆனால் ஹார்ட் மூடு நான் கூட என்னமோ கஷ்டமாக இருக்குன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் கஷ்டமாலாம் இல்லை, என்ன கேட்டால் ஈஸியாக தான் இருந்துச்சு. கரண்ட் ரேட்டு பாருங்கள், எங்கேயும் எகிரிடுச்சு. சாவடி. விக்கெட்டா பிடிங்கடா. 2 ரன் போனால் போட்டு விட்டு பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு அடிக்க தான் பார்ப்பாங்க. கொத்துவோம் பவுன்சராக போட்டு என்னன்றீங்க. ஏன்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு வேறு வழி. அடப்பாவிகளா, இந்த மேட்ச் நம்மக்கிட்ட இன்னும் நம்ம கையில் இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங்கோட ஓவரும் முடிஞ்சிருச்சு. கடைசி ஓவர் தான் விக்கெட்டே எடுத்தாப்புல. அதனால் நான் இன்னும் இந்த மேட்ச் நம்ம கையில் தான் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சிங்கிள் ஒன்றாலே அவங்க ஜெயிச்சுருவானுங்களே. இல்லை பிரச்சனையே இல்லை. கரண் சர்மா பாருங்க, ஷர்துல் தாக்கூரே வந்துட்டார். லார்ட் தாக்கூர். எப்பா என்னம்மா ஸ்பீடு, செம்ம ஸ்பீடுங்க. ரியலாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஸ்பீடெலாம் எடுத்து போட்டால் பாதி ரன் ஓடுறக்குள்ளேயே எடுத்துடலாம். அவ்வளோ ஸ்பீடாக போடுறானுங்க. டேப்பா சூப்பர்ரா. நான் என்னமோ கேள்விப்பட்டது உண்மையாங்க. வீடியோ போட்டு பாட்டு பாடக்கூடாதாம்மா. இது பாட்டு இல்லை, இது பிடிஎம். பைத்தியம், வாயை மூடிட்டு பாலை போடுறா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. செரால்ஸ், இந்த பேர் ஞாபகம் இருந்தாலும் ஜெரால்டு கோல்சி தான் ஞாபகம் வராங்க. மும்பையில் தலைவன் பண்ண சம்பவம் அப்படி. கேட்சா, அடப்பாவி, முன்னாடி உங்கள் கால் முன்னாடி வராதாங்க, உனக்கு கால் உடச்சி விட்ருவோண்டா மாட முன்னாடி. நேற்றுக்கு கேட்சுக்கோங்க கொஞ்சம் முன்னாடி இருந்தா. தலைவா இது புடி.
லூசு பயலே, உனக்கெல்லாம் இன்னும் இங்கே தான் கொத்துடே. சூப்பர் ஃபீலிங், சூப்பர் ஃபீலிங். சரி, முன்னாடியே நினைக்கிறேன், நான் முன்னாடி கொண்டு வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்க, தடு 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 தடு. கடைசி ஒரு போட போகிறவங்க கையில் தான் மேட்ச் இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏங்க. ஆனால் நம்ம டெஃபெண்ட் பண்ணால் நல்லாவே டெஃபெண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த டெஃபெண்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 7 பால் 19 ரன். ஏங்க முன்னாடி இருந்ததை விட ரொம்ப கொடூரமாக இருக்குது ரன்னு. 19 ரன் தான் எடுத்துருவீங்களா எப்படி பேச்சு? 6 பால் 18, ஒரு பாலுக்கு 3 ரன் வரணும். ரன் ரேட்டு 18 தான். கடைசி ஒரு போட போகிறவங்க ஓவினோ தாமஸ். பேர் நம்ம என்னமோ வச்சுக்கலாம். தாமஸ். ஜோ அதை பொறுமையாக சொன்ன மாதிரி இருக்கு. தாமஸ், ஓகேவா? தாமஸ்னே சொல்லலாம். தாமஸ் தான் இப்போ போட போகிறாரு. கடைசி ஓவரில் தான் இந்த மேட்சே இருக்குது. ஆனால் இந்த லெஃப்ட் மண்டேனா பாரு போட யாருக்கிட்ட. ஏய் அடிச்சிட்டான்டா. எவ்வளோ இருப்பீங்களா? ஃபூரு. 4 பால் 14 ரன்னு. இந்த ஓவரில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுது. கொல்கத்தா கிங்ஸ் ஒன்று நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, இல்லாத நாங்கள் ஜெயிக்க போகிறோம். ஆமாம், இதான் 2 பேர் ஒருத்தவங்க தான் ஜெயிப்பாங்க. போடு விக்கெட்டா? அட பாவி, இன்னும் முன்னாடியா? இன்னும் 3 பால் 13 ரன்னு. நான் ஃபீல்டிங் வச்சதுக்கு கரெக்டாக இருக்கணும் நான் நினைக்கிறேன். விக்கெட்டா? அட பாவிகளா, எங்கள் 2 பால் 12 ரன்னு. ஓவர் ப்ரெஷரில் இருப்பாங்க அவங்களும். இந்த பால் நான் ஒய்டு போகிறதில்ல, நான் நேராகவே போடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. நான் கூட என்னமோ நினச்சேங்க 6 தான் அடிக்க போகிறானுங்கன்னு. வரதை பார்த்தா டொக்கு தான் வைக்கிறானுங்க. ஒரு பாலில் 10 ரன்லாம் முடியாது. என்ன ஒரு நோ பால் வேணால் அள்ளி போடலான்னா அதுவும் முடியாது, ஏன்னா ஓவர் முடிஞ்சு. கடைசி பந்து எங்கே? ஸ்ட்ரைட்டா இல்லை லாஸ்ட்டா? இல்லை, விக்கெட்டு இல்லை. 9 ரன்ஸ் வித்தியாசத்தில் 4 மேட்ச் தொடர்ச்சியாக ஜெயிச்சிருக்கோம். டேபிள் டாப்பில் இருக்கும். எப்போ இந்த வெற்றிக்கு காரணமே ஹர்ஷ்தீப் சிங் தாங்க. வந்தவர் 2 விக்கெட் அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். 51 ரன் அடிச்சிட்டும் போயிட்டார். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் பேட்டிங் ஹர்ஷ்தீப் சிங். மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்கு தான் வரணும், வந்து தீரணும். ஆனால் செரால்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முக்கியமான தருணத்தில் போட்டு ஃபஸ்ட் ஓவர்லேயே தலைவர் விக்கெட் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் ஓவர் அங்கேனே போட்டாங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் மறந்துடுச்சு. பார்த்தீங்களா எப்படி? ஓகே காய்ஸ், இன்னைக்கியோட சம்மரி என்னென்னா, பேட்டிங் ஆட போது சென்னை கிங்ஸில் 51 ரன் ஹர்ஷ்தீப் சிங் எடுத்திருந்தாங்க. மற்ற யாரும் ஜொலிக்கலை. ரவிச்சந்திரன் அஸ்வின் வெறும் 2 ஓவரில் 6 ரன் மட்டும் கொடுத்துட்டு 4 விக்கெட் எடுத்தாங்க. அதை பழி வாங்குற விதமாக சிஎஸ்கே பார்த்திங்கன்னா, சிஎஸ்கே பவுலிங் போட போகுது செகண்ட் இன்னிங்ஸில். நிக்கோலஸ் பூரன் வெறும் 35 ரன் தான். அதுக்கு மேலே அவங்க டீமில் யாரும் ஜொலிக்கலை. அதுக்கு பழி வாங்குற விதமாக ஜே செரால்ஸ் கெலாக்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. 4 ஓவரில் 13 ரன் மட்டும் கொடுத்து ஹர்ஷ்தீப் சிங் வந்த 4வது ஓவரில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. அது வரைக்கும் வேறு ஒன்றும் பண்ணல. ஆனால் கரண் சர்மா 4 ஓவர் போட்டாங்க. அவங்களால எவ்வளோ ரன் கொடுக்க முடியும் அவ்வளோ ரன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதோட இந்த மேட்ச் முடிச்சு. வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டாட்டா பை பாய். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அடுத்து 7th மேட்ச்சில் சந்திக்கலாம். 6th மேட்ச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே ஆடிப்பேன். ஏன்னா அதிக மேட்ச் நான் யூடியூப்பில் போட வேணாம். ஃபைனல் முக்கியமாக போடணும். குவாலிஃபயர் ஃபைனல் அதெல்லாம் போடுவேன். ஓகே, டாட்டா பை பை கைஸ்.